ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு என்ன பண்ணா இட்லி தோசை. அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு கார சட்னி வேணும். இட்லிக்கு கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கிறேன்றது பாருங்கள். ஓகேவா? வாங்க. மிளகா வத்தல், தக்காளி, வெங்காயம், தேங்காய், வெள்ளைப்பூடு, இதுதான் கார சட்னி. சுள்ளுன்னு இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. வாங்க, அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்ப்போம். கார சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிச்சுக்கணும். என்னது இப்போ கடுகு பருப்பு, இப்போ சட்னியில் ஊற்றிக்கிடுவோம். இது கார சட்னி, அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எங்கள் அம்மாவுக்கு கொடுப்போம். இட்லி ரெடி. இப்போ சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்ல போகிறாங்க. கார சட்னி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். என்ன குறை இருக்கு? உப்பு கம்மியாக இருக்கா? கார சட்னி கார சட்னி வெங்காயம், தக்காளி, பூண்டு, வத்தல் இதில் போடு பாப்பா. பாப்பா, நீ கார சட்னி சாப்பிட்றியா? இட்லி எடுத்து வச்சுட்டு வா. நல்லா இருக்கா? இவெல்லாம் உரப்பு சாப்பிடுவா. என் மயங்க தான் உரப்புலாம் சாப்பிட மாட்டாங்க. அம்மாச்சி வேகத்திக்கு நாக்கில் அப்படியே வச்சு ஊறணும், அப்படி சாப்பிடுவாங்க உரப்பு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த சட்னி நீங்களும் அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், அனைவருக்கும் இரவு வணக்கம். குட் நைட்.